யூ No, you know what, I want to say something, you know. அவர் வந்து, I know him for a long time. He's a big corporate guy. அவர் வந்து, இப்போ I think he's retired. இப்போ வந்து, after all this retirement and all that, he's learning music. இப்போ. அந்த பேஷனை விடவே இல்லை. And you can see it. அவர் பாடும்போது, he sings like a professional. Yeah, great. தேங்க்யூ ஸோ மச். பாரதி மேம் அவ்வளோ ரசிச்சு பார்த்தீங்க. இவரை ஒரு பக்கம் ரசிக்கிறது, அந்த பக்கத்துல இருந்து ஜட்ஜஸோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு. இது எத்தனை மெமரிஸ் திருப்பி கொண்டு வருது மேம்? நாங்க வந்து ப்ளீஸ். இந்த பாட்டு வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ஒலிச்சிக்கிட்டே இருந்த பாட்டு. பசங்க ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருந்த போது, அதனால் இதை திரும்ப இப்போ கேட்குற போது அந்த நாட்களுக்கே திரும்பி போகிற மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. காலம் எப்படி ஓடி போயிடுறதில்ல, கையில் எடுத்த தண்ணி மாதிரி சீக்கிரம் போயிடுது. பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருக்கிற போது வளர்ந்துடுறாங்க. ஆனால் அந்த மெமரிஸ் மட்டும் எப்பவும் அப்படியே இருக்குது. இன்றைக்கும் இவருடைய கையில் இருந்து என்னுடைய மகள் தூங்கின காட்சியை தான் நான் இப்போவும் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதனால் இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆனால் இது ஒரு அழகான பொருத்தம். இந்த இடத்துல இந்த பாடலை பாஸ்கர் பாடி கேட்டது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னைக்கும் காதில் ஒலிச்சிட்ருக்கிற ஒரு பாடலை இந்த இடத்துல திரும்ப கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. மார்த்தாண்டம் அப்படின்னு ஒரு ஊரை பற்றி பேசும்போது ஒன்று அந்த அழகான டேம் பற்றி சொன்னீங்க. ஆனால் உங்கள் ஊரில் இன்னும் ஒரு ஐட்டம் ரொம்ப ஃபேமஸ் போல இருக்கு, சாப்பாடு. ஆமாம், யூஸ்வலாகவே அங்கே உட்காந்துருக்கும்பொழுது, அதுவும் இந்த 2 பாய்ஸ் ஒரு 3-4 வாரமாக வரும்பொழுதெல்லாம் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் டவா, ப்ளூ மூடி, அதை ஓப்பன் பண்ணால் அந்த சிப்ஸு கிப்ஸுன்னு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது. அதை தாண்டி உங்களுடைய ஹோட்டலில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டோம். ஆமாவா? ஆமாம். ஹோட்டல் பேர் சொல்லுங்க. ஆர்கே மெஸ். ஆர்கேனா? ரமேஷ் குமார். அது யாரு? அப்பா பேர். அப்பா பேரு ஆர்கே மெஸ். ஓகே. ஓ, டாடி இன்னைக்கு வந்திருக்காரு. ஓகே, நைஸ். என்னெல்லாம் ஃபேமஸ் உங்கள் ஊரில், உங்கள் ஹோட்டலில் பர்டிகுலர்லி? மயக்கின கிழங்கு சோறு, வேற மீன் குழம்பு, அதில் அதை எடுத்து போட்டு அதை சாப்பிட்டு, அடுத்து சாலை மீன் எடுத்து அதை சாப்பிட்டு. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க பகுதிக்கே அந்த சொல்லது இல்ல, கன்னியாகுமரி நாகர்கோவில் சொல்லது. மயக்கிறதுன்னா நம்ம வேக வைக்கிறதுன்னு சொல்றோம்ல, அது அவங்க மயக்கின கிழங்குன்னு சொல்லுவாங்க. அவங்க வேக வச்ச கிழங்கு. அது அவன் சோறு சொல்ற அழகே டிஃப்ரெண்டா இருக்கு மேம். இல்ல, அழகா அவன் சொல்லும் போதே அப்படியே அதை பிசைஞ்சு அப்படியே அதை நெய் ஊற்றி நாக்கில் ஊறுற மாதிரி இருக்கு. என்னைக்காவது இந்த பக்கமும் கொண்டு வரலாம், நாங்களும் பாவம். கொண்டு வந்திருக்கேன். என்னது கொண்டு வந்திருக்காங்க அப்பா? நிஜமாவா? ஆமா. எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? கொண்டு வாங்க. நீங்க எப்படா போனீங்க மார்த்தாண்டம்? அதெல்லாம் சாப்பாடுன்னு சொல்லும் போதே ரெடி ஆயிட்டோம். சோறுன்னு சொன்னா போதாதா? ஐயோ, இது மீன் குழம்பு, இது வந்து கிழங்கு, இது வந்து சிப்ஸ், இது கருப்பட்டி, தேன். தேனா உங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸா? ரொம்ப ஃபேமஸ். அப்படியா? ஆமா. மேடம் வீட்டில் சமைக்கவே வேணாம்ல, கொடுத்து வச்ச கைமா வந்து. ஐயோ, காம்பினேஷன்லாம் பார்க்கும்போதே. சார் இப்பதான் சார் தெரியுது உங்க வாய்ஸ் ஏன் இவ்வளவு ஸ்வீட்டா இருக்குன்னு. நியூசிலாண்டில் ஒரு தேன் ஒன்று விற்பாங்க, அது பேர் மனுக்கா. அதுக்கு இணையாக இருக்குது இந்த தேன். சூப்பராக இருக்கு.